வணக்கம் மக்களே. வாரம் இருமுறை புதினா சட்னி சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். புதினா இலைகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னியை நம்ம தினந்தோறும் குடிக்கணும். சட்னி என்னங்க, புதினா வாட்டர், புதினா ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தினா ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ புதினா இலைகள்லேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஆரோக்கியத்திற்கு ஒரு உணவின் ஒரு பகுதியாக நீங்கள் பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாலே இதில் வைட்டமின்கள், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி ஆகியவை அதிக அளவில் இருக்குது. அவை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செரிமான பிரச்சனைகள் மிகவும் பொதுவானங்க. எனவே புதினா சட்னி செய்யும்போது எலுமிச்சை, கருப்பு உப்பு, சீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்த்து அரைப்பது செரிமானத்திற்கு உதவுவது மட்டும் கிடையாது, உணவுக்கு மேம்பட்ட சுவையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதினா இலைகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவை இன்சுலின் சுரப்பை தூண்டுவவும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவுது. அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது சர்க்கரை நோயாளிகள் புதினா சட்னி சாப்பிட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வயிற்றை அமைதிப்படுத்தவும், முழு உடல்ல இருந்து வீக்கத்திலிருந்து விடுபடவும் கொத்தமல்லி மற்றும் புதினாவுடன் செய்யப்பட்ட சட்னியை தொடர்ந்து உட்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசியின்மை, பலவீனம் மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்குது. எனவே இந்த சுவையான சட்னியை உங்களுடைய வழக்கமான உணவில் சேர்த்துக்கொள்வது உங்களுடைய பசியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சுவையை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதினா இலைகள் உண்மையிலேயே மிகவும் புத்துணர்ச்சியூட்டும் நறுமணத்தை கொடுக்குது. இது குமட்டலிருந்து விடுபட உதவுது. இதனால் நீங்கள் உடனடியாக நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை புதினா இலைகளில் பூஞ்சை காளான் மற்றும் கிருமி நாசினிகள் இருக்குது. எனவே இதிலிருந்து சட்னி தயாரிப்பது, தொடர்ந்து உட்கொள்வது சரும பிரச்சனைகள் மற்றும் முகப்பரு பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நச்சுத்தன்மையை நீக்க உதவுது. இது இறுதியில் பளபளப்பான சருமத்தை பெற உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து குறைபாடு, இரத்த சோகைக்கு வழிவகுக்குது. புதினாவுடன் கொத்தமல்லி சேர்த்து அரைத்து செய்யப்பட்ட சட்னியை நம்ம சாப்பிட்றது இந்த ஒரு குறைபாட்டை சரி செய்ய உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொத்தமல்லி மற்றும் புதினா இரண்டிலும் போதுமான இரும்பு சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். புதினாவுடைய சட்னி மட்டும்தானா, நம்ம வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. புதினா சாறை நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடைய பயன்பாடுகள் இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜலதோஷம், காய்ச்சல், குமட்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு புதினாவுடைய தண்ணீர் பயன்படுது. புதினா கீரை 60 கிராம் அளவில் எடுத்து 200 மில்லிகிராம் தண்ணீரில் 3 மணி நேரம் ஊற வைத்து இந்த தண்ணீரை குடித்து வந்தால் வயிற்று பொறுமல் நீங்கும். வயிற்று புழுக்களை அழிக்க இது உதவுது. வாய்வு தொல்லையை அகற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. சளி, கப கோளாறுகளுக்கு புதினா ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதினாவை தண்ணியில் நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை பிழிந்து சாறு எடுத்துக்கோங்க. இஞ்சியை தோல் சீவி வைக்கவும். இஞ்சி புதினாவை தண்ணீருடன் சேர்த்து மிக்சியில் ஒரு சுழற்சி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி புதினா இலைகள் நம்மளுடைய ஆஸ்துமா பிரச்சனையை போக்கும், மூட்டு வலி ஆகியவற்றை குணப்படுத்த ரொம்பவே வல்லது. ஸோ புதினா உடல் சூற்றை தணிக்க உதவும். புதினா உடலுக்கு வெப்பம் தருவதனால மூல நோய் உள்ளவர்கள் இக்கீரையை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை புண் உள்ளவர்கள் புதினா கீரையை அரைத்து தொண்டையில வெளி பகுதியில் பற்று போட்டால் தொண்டை புண்ணாறு, இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.